அதே மாதிரி இன்னைக்கு பார்த்தோம்னா நம்ம வேட்பாளர் வெற்றி பெற்றால் நமது தொகுதிக்கு என்னெல்லாம் செய்ய இருக்கிறார் என்பதை உங்களுக்கு விளக்கமாக சொல்றேன். முதல்ல இந்த கூட்டணியிலே வேட்பாளர் வெற்றி பெற்றவுடன் திருச்சி நகரில் சுத்திகரிப்பு இல்லாம குடிநீர் வசதி இல்லை, அதை சுத்திகரிப்பு செய்து அனைவருக்கும் பாதுகாப்பான குடிநீரை நமது வேட்பாளர் வழங்குவார். வீட்டு வரி, குடிதண்ணீர் வரி, மின்சார வரி உயர்த்திய திமுகவுக்கு இந்த தேர்தலிலே நீங்கள் பாடத்தை புகட்ட வேண்டும். திருச்சி பாராளுமன்ற உறுப்பினரான நிதியை இந்த பாராளுமன்ற உறுப்பினர் மக்கள் திட்டத்திற்காக முழுமையாக பயன்படுத்த ஏற்கனவே இருந்தவர் நம்ம வேட்பாளர் உறுதியாக எம்பி நிதியில ஒதுக்கப்படும் காசை மக்களுக்காகவே ஒதுக்கி சிறந்த முறையில உங்களுக்காக பணியாற்றுவார். ரயில்வே மூத்த குடி, அதாவது சிட்டிசன், ஓல்டு சிட்டிசன்ஸ்க்கு வேண்டிய எந்த வாய்ப்பையுமே திமுக மத்திய மாநில அரசுகள் செய்யல. இன்னைக்கு முதியோர் பென்ஷன் கிடைக்கல, முதியவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த உரிய பணத்தை அவர்களுக்கு பெற்றுக் கொடுத்து நமது எம்பி வேட்பாளர் கருப்பையா அவர்கள் மக்கள் குரலாக டெல்லியிலே எதிரொலிப்பார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். துவாக்குடியில இருந்து பால் பண்ணை வரைக்கும் சர்வீஸ் சாலை அமைக்கும் பணி பல வருடங்களாக கிடப்பிலே போடப்பட்டிருக்கிறது. அந்த பணியை உடனடியாக நமது வேட்பாளர் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவார் என்ற மிக முக்கியமான வாக்குறுதியை இந்த நேரத்திலே உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன். அதே போல இங்க பெல் கம்பெனி ரொம்ப ஃபேமஸ். பெல் மற்றும் ஹாப், ஓஎஃப்டி போன்ற தொழிற்சாலைகள் மத்திய அரசினுடைய என்டிஏ என்ஜினியரிங் கல்லூரி இவைகள் அமைந்துள்ள திருவெரும்பூர் பகுதியிலே உள்ள மக்களின் நீண்ட வருட கோரிக்கைகளை திருவெரும்பூர் ரயில் நிலையத்தில் விரைவு ரயில்களை, அதாவது எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் நின்று செல்ல ஆவண செய்யப்படும் என்கின்ற மிக முக்கியமான வாக்குறுதியை நமது வெற்றி வேட்பாளர் உங்களுக்காக. பெல் கம்பெனியில முன்ன எவ்வளவோ பேர் வாழ்ந்தாங்க, அதுல வேலை பார்த்தாங்க. இந்த மத்திய அரசு என்ன பண்ணாங்க? அதை தனியார் மயமாக இந்தியிலே ஆளும் பிஜேபி பண்ணிட்டாங்க. அதை நம்பி வாழ்ந்த எத்தனையோ பேர் இன்னைக்கு வேலையை இழந்து அவர்கள் குடும்பம் வறுமையிலே பாதிக்கக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கிறது. உங்க எல்லா சார்பாகவும் நான் சொல்றேன், பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. உடனடியாக தனியார் மயமாக்கப்பட்ட பெல் கம்பெனியை மீண்டும் கவர்மெண்ட் தொழிலாக மாற்றி இங்கு அதை நம்பி இருக்கின்ற தொழிலாளர்களுக்கு நிச்சயமாக நமது வேட்பாளர் உங்கள் குரலாக டெல்லியிலே தன் குரலை பதித்து நிச்சயமாக உங்களுக்காக பேசுவார் என்பதை இந்த நேரத்தில் உங்க எல்லாருக்குமே நான் சொல்றேன். எனவே நீங்கள் அனைவரும் 19ஆம் தேதி போய் காலையிலேயே ஓட்டு போட்டுருங்க. எத்தனாவது நம்பர் பட்டன்? எல்லாரும் 19ஆம் தேதி காலையிலே போய் ஓட்டு போட்டுருங்க, மறக்காதீங்க. ஏன்னா லேட்டா போனா உங்க ஓட்டு கள்ள ஓட்டா கூட மாத்திடுவாங்க. இப்ப இருக்கின்ற ஆளுங்கட்சிக்காரங்க பண பலம், ஆட்சி பலம், அதிகார பலம், அதிகாரிகள் பலத்தோட உங்களை சந்திக்க வருவாங்க. ஆனா நீங்கள் கூட்டணி பலத்தோட, அன்பு பலத்தோட, 3 தெய்வங்களின் பலத்தோட, இந்த ராசியான கூட்டணியோட பலத்தோட அவர்களுக்கு சரியான பாடத்தை இந்த தேர்தலில் புகட்டணும். திருச்சியில ஏற்கனவே நான் பேசினது மாதிரிதான் 3 தெய்வங்களின் ஆசீர்வாதத்தோடு புரட்சி தலைவர், புரட்சி கலைஞர், புரட்சி தலைவி, 3 தெய்வங்கள் மனிதர்களாக பிறந்து இன்றைக்கு தெய்வங்களாக இருக்கும் அந்த 3 பேருடைய ஆசீர்வாதத்துடன் அண்ணன் எடப்பாடியார் பொதுச் செயலாளராக பதவியேற்ற பிறகு நான் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் பொதுச் செயலாளராக பணியேற்று இன்னைக்கு நல்ல ஒரு கூட்டணி அமைச்சிருக்கோம். அது கேப்டனும் அம்மாவும் அமைச்ச கூட்டணி வெற்றி கூட்டணி. அண்ணன் பழனிசாமியும் பிரேமாவும் உருவாக்கி இருக்கின்ற இந்த கூட்டணியும் மகத்தான ஒரு கூட்டணியாக, மக்கள் போற்றும் கூட்டணியாக, நாளை சரித்திரம் படைக்கக்கூடிய கூட்டணியாக நிச்சயமாக அமையும். அதற்கு அச்சாரமாக இந்த பாராளுமன்ற தேர்தலிலே நீங்கள் அனைவரும் நமது வேட்பாளருக்கு வெற்றி சின்னமும் இரட்டை இலை சின்னத்திலே 2வது நம்பர் பட்டன்ல நீங்கள் அனைவரும் வாய்ப்பு கொடுத்து
அமோகமான வெற்றியை அவருக்கு தரணும்.